பிரதீப் ரங்கநாதனோட டூட் என்ன மாதிரி ஒரு இது இருக்கு சார்? நீங்க என்ன சொல்ல வர டியூட்ல உங்களுக்கு மட்டமான ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. இந்த கதையை வந்து இளைஞர்களை பார்த்தான்னா இன்னும் கெட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. லவ்ங்கிறாங்க, திடீர்னு பார்த்தா ஊரை விட்டு ஓடி போறாங்க, போன வேகத்துல திரும்பி வந்துடுறாங்க. சினிமான்றது ஒரு பெரிய ஸ்கிரீன்ல நீங்க வந்து மக்களுக்கு காட்டுற ஒரு படம் சார். நீங்க அதுல வந்து நீங்க பெரிய சீர்திருத்தம் சொல்லாட்டினா கூட சீரழிவான விஷயங்கள் சொல்லக்கூடாம இருக்கலாம் இல்லையா? பைசன். ஸோ இன்றைய இளைஞர்கள் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம், இந்த சமூகத்துக்கு இப்போ தேவையான ஒரு படம். ஆனால் இந்த படம் பார்த்ததுக்கு பிறகு துருடைய ரேஞ்சு வேறு மாதிரி. நீங்கள் மற்ற டைரக்டர்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது தண்ணி அடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, பொண்ணு முன்னாடி சுற்றுறது, கத்தி எடுக்கிறது, அருவா எடுக்கிறதாவே கொண்டு போயிட்டு இளைஞர்களை டோட்டலாக கெடுத்து வச்சுட்டாங்க. சமூகத்தில் டோட்டலாக ஜாதிகள் பேசுகிறவங்களே ஒழிக்கணுங்கிற ஒரு மோட்டிவேஷன்லாம் மாரி செல்வராஜ் இந்த பைசனை பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தின் மூலமாக இளைஞர்களுடைய வந்து ஒரு மறுவாழ்வு கொடுத்துருக்காருன்னு தான் நம்ம வந்து மாரி செல்வராஜை பாராட்ட முடியும். நிச்சயமாக இது மாரி செல்வராஜ் ஒரு தேசிய ஒதுக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன். FT சினிமாஸ் எக்ஸ்க்ளூசிவ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் வெங்கி சார் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம் சார். தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சார். மகிழ்ச்சி, நன்றி. உங்களுக்கும் FT சினிமாஸ் நேயர்களுக்கும் என்னுடைய இதயமிருந்து தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சார். தீபாவளி சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம தான் வந்து முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த தீபாவளி ரிலேட்டடாக வந்து ஒரு வீடியோ பேசியிருக்கோம். என்ன இந்த படம் சின்ன ரொம்ப ஒரு நியோன் ஹீரோஸ் படமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ ஒரு 3 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒவ்வொரு படமும் வந்து எப்படி சார் இருக்குது? ஃபஸ்ட்டு பைசன்லேருந்து ஆரம்பிப்போம்னு நினைக்கிறேன் சார். எப்படி சார் படம் பார்த்துருக்கீங்களா சார்? படம் அது பார்த்துட்டு ஏற்பட்ட சேனலில் பேசி அந்த படத்தினுடைய இன்னும் அதிலிருந்து மீண்டே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்த நண்பர்கள் உட்பட மக்களுடைய ரிசல்ட்டை நம்ம கேட்கும்போது பார்த்தோம்னா பைசன்லேருந்து இன்னும் மீண்டு வரல. ஒரு அருமையான ஒரு படத்தை பார்த்த திருப்தி, இந்த சமூகத்துக்கு இப்போ தேவையான ஒரு படம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது. படம் பார்க்கும்போதே நாங்கள் முடிவு போனால் இதனுடைய கண்டென்ட்டே வேறு லெவல், மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும், ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த படம் பார்த்துருக்கும் போது யோசித்து முடிவு போனால் படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது அதான் பேசினோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட அதுதான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 12 கோடி ரூபாய்க்கு மேலே டோட்டலாக கலெக்ஷன் ஆகி கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக வந்து பிக்கப் ஆகி போயிட்டுருக்கு. காரணம் கேட்டிங்கன்னா அந்த கண்டென்ட் அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்த படம். ஏன்னா துருவுக்கு வந்து பெரிய அளவில் இல்லை. ஆனால் இந்த படம் பார்த்ததுக்கு பிறகு துருவுடைய ரேஞ்சு வேறு மாதிரி இருக்குது. ஸோ நம்ம பார்வைக்கு அப்படி தான் தெரியுது, எல்லோருடைய பார்வைக்கும் அப்படி தான் ஒரு ரிசல்ட் பைசன். ஸோ இன்றைய இளைஞர்கள் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். வாழ்க்கையில் எந்த முறையில் ஒரு ஜெயிச்சு வரணும் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு லைன் எடுத்திருக்காரு. பட் இது நார்மலாக வந்து அந்த மேட்ரு மட்டும் எடுத்திருந்தாலும் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி இருந்திருக்கும். பட் அதுக்குள்ளே ஒரு கமர்ஷியலாக ஒரு 2 கேரக்டர் உள்ளே வச்சா தான் படத்துக்கு ஹைலைட். ஸோ அதை டோட்டலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா பேருமே வந்து பிரமாதமாக அவங்களுடைய ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். 2வது பசுபதி ரொம்ப அருமையாக அந்த கேரக்டரில் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் தெரியுது. அதற்கடுத்து அவருடைய பையனாக நடித்த துருவ், அவங்க பொண்ணாக நடித்த ரஷீஜா. ஸோ இவங்கெல்லாம் பார்க்கும்போது அந்த குடும்பத்துக்குள்ளே நம்மளையும் கொண்டே உட்கார வச்சுறாரு டைரக்ட். ஸோ அதுதான் ஸ்க்ரீன் பிளேயோட ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். இதற்கடுத்து அப்படியே எடுத்திங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட்டில் வந்து நம்முடைய பிடி மாஸ்டர், அவரு கிட்டத்தட்ட ஒரு ஹீரோ தான் படத்தில், பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அப்புறம் எடுத்து 2 கேரக்டர்ஸ், ஈஸ்ட்டும் வெஸ்ட்டு மாதிரி, கிழக்கு மேற்கு மாதிரி 2 கேரக்டரை, ஒரு லைவாக வாழ்ந்த ஒரு கேரக்டரை சினிமாக்காக ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. அதுதான் படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டாக இருக்குங்கிறத என்னுடைய பார்வை சார். சார் இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கலெக்ஷனாக நல்லா இருக்குது. தீபாவளி இன்னைக்கு கூட படம் வந்து பிரேக் ஆகலை. தீபாவளி முடிஞ்சு ஒரு நாளுக்கு அப்புறம் கூட படம் இன்னும் பிரேக் ஆகலை, சூப்பராக போகுது. பட் வட மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் பயங்கரமாக இந்த படத்துக்கு வந்து எதிர்ப்பு வருது. வந்து இந்த படத்தை வந்து ஒரு ஜாதி படம் அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்களே சார், அது கரெக்டாக சார்? இல்லை சார், அவர் முந்தைய படங்கள் வேணால் ஜாதி படங்கள் நம்ம சொல்லலாமே தவிர ஒரு ஸ்டாம்பு குத்தப்பட்டது மாதிரி சொல்கிறாச்சு. அந்த ஸ்டாம்பை கிழிச்சு எறிஞ்சிட்டு தான் உள்ளே வந்திருக்கேன்னு அவர் சொல்லியிருக்கார். இது 2 பேரோட வாழ்ந்த ஒரு கேரக்டர்னா கூட ரொம்ப பாசிட்டிவாக அந்த கேரக்டரை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. அது ஜாதிகளை பேரை சொல்லி அடிச்சுக்கிட்டு யாரும் சாக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இதில் கன்வே பண்ணியிருக்காரு. அந்த 2 கேரக்டர் நம்ம பார்க்கும்போதே அவங்க மேலே சிம்பத்தி தான் வருது. ஆமாம் சார். இன்னொன்று 2 பேருமே, ஒருத்தர் ஸ்போர்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, இன்னொருத்தர் வந்து வீட்டுக்குள்ளே ஒரு லவ் இருக்குன்னா அதை வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. அதுதான் சொல்கிறேன் இல்லையா, 2 பேருமே ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டர் தான் மாரி செல்வராஜ் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. பட் அவங்களுடைய பர்சனல் மேட்ருக்குள்ளே போகாமல் இந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் அவருடைய சமூகத்தை சார்ந்தவர்களுக்குமே ஒரு நெத்தியடியான ஒரு விஷயத்தை தான் கன்வே பண்ணியிருக்காரு அமீர் கேரக்டர் மூலமாக. ஸோ அந்த பாண்டியராஜன் கேரக்டர் மூலமாக
காரில் வரும்போது ஒரு சீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம சமூகம் வந்து வேறு லெவலில் கொண்டு போகிறதுக்காக நான் பாடுபட்டு இருந்தா நம்ம ஆட்களே என்னை குறை சொல்லி பேசிகிட்டு இருக்கேன், எப்போ மற்றவங்க பேச மாட்டாங்கன்னு சொல்லி அடிக்கும் போதெல்லாம் வேறு லெவலாக இருக்கிறது. அமீர்லாம் வாழ்ந்திருக்கார். அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கந்தசாமி கேரக்டரில் வாழ்ந்த அந்த லால் வந்து பார்க்கணும், எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை நாங்கள் பார்த்துக்குறோம், தேவையில்லாமல் ஒன்று உள்ளே இழுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு கபடி பிளேயரை அவர் தூக்கி லிஃப்ட் கொடுக்க பார்க்குறாரு. அங்கே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜாதின்னு சொன்னதுக்காக சொல்ல வரேன், அவங்க கூட இருக்கிற ஒரு ரைட் ஹேண்ட் கேரக்டரை ஆனால் இவன் நம்மால் இல்லைனே அப்படின்னு சொல்லுவான். அப்போது இது இனிமேல் நீ பேசுனா உன்னை அவ்வளோதாங்க மாதிரி வான் பண்ணி அவங்களுடைய கண்ணில் நான் கபடி தான் பார்க்குறேன், அவன் இந்திய அளவில் வேறு லெவலில் வருவான்னு சொல்லி அவங்க டீம்லேருந்து தூக்கி விட்டு பார்க்குற ஒரு கேரக்டர். இங்கே நினச்சிருந்தா மாரி செல்வராஜ் வந்து ஜாதியை இழுத்துருக்கலாம், ஆனால் அவன் நம்ம ஜாதி இல்லைண்ணே அவன் வேறு ஜாதின்னு இழுத்துருக்கலாம்ல, அதை சொல்லவே இல்லை. அவன் நம்மால் இல்லைன்னே தான் அந்த கேரக்டர் பேசப்படுது. அப்போது இந்த ஜாதியில் வந்து இல்லாமல் சமூகத்தில் டோட்டலாக ஜாதிகள் பேசுகிறவங்களே ஒழிக்கணுங்கிற ஒரு மோட்டிவேஷன்லாம் மாரி செல்வராஜ் இந்த பைசனை பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அது ஜெயிச்சிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். இல்லை ஜாதியில் ஒரு தொடவே இல்லை, அது சம்மந்தப்பட்ட கேரக்டர் எடுத்திருக்காரு, பாசிட்டிவாக சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் வந்து ஒரு இந்தி எதிர்ப்பு வந்து ஒரு மேலோட்டமாக பேசப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து ஒரு தமிழ்நாடு பிளேயர்ஸ் எந்த ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும், இப்போ கிரிக்கெட்லலாம் நீங்கள் வந்து சொல்லுவாங்க, 2 பிளேயர் இந்தியன் பிளேயர்ஸ்லாம் தமிழ்நாடு பிளேயர்ஸ் ஆட மாட்டாங்க, ஒருத்தருக்கு தான் இது பண்ணுவாங்க. அது ஒரு டைலாக்காகவே படத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து ஒரு இந்தியன் டீமில் ரெப்ரசன்ட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்ற போர்ஷன்னா நல்லா இருந்துச்சுல்ல சார்? அதுதானே பேஸ் எடுத்திருக்காரு உங்களுக்கு. ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற ஒரு கேரக்டர், ஒரு பையனுடைய ஆம்பிஷனே பெரிய கபடி பிளேயர் வரணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு ட்ராவல் பண்ணும்போது அந்த ஊர் சமூகம், அந்த ஊருடைய பிரச்சனை, அந்த 2 பேர் கேங்ஸ்டர்களை மோதிக்கிற பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் மீண்டும் வர்றாங்கிறதான கதை. இந்த இளைஞர்களுக்கான வந்து அருமையான ஒரு மெசேஜ் தான் மாரி செல்வராஜ் சொல்லியிருக்கார். நீங்கள் மற்ற டைரக்டர்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அவன் தண்ணி அடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, பொண்ணுக்கு முன்னாடி சுற்றுறது, கத்தி எடுக்கிறது, அருவா எடுக்கிறதாவே கொண்டு போயிட்டு இளைஞர்களை டோட்டலாக கெடுத்து வச்சுட்டாங்க. இந்த படத்தின் மூலமாக இளைஞர்களுடைய வந்து ஒரு மறுவாழ்வு கொடுத்துருக்காருன்னு தான் நம்ம வந்து மாரி செல்வராஜை பாராட்ட முடியும். கண்டிப்பாக ஒரு அருமையான ஒரு கதைக்களத்தை எடுத்திருக்காரு. நிச்சயமாக இது மாரி செல்வராஜ் ஒரு தேசியவாதி கிடையாது, வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுக்குள்ளேயும் அரசியல் போச்சுன்னா தெரியாது. பட் இந்த படத்தை இளைஞர்கள் தவிர ஃபேமிலியோடு போய் எல்லா பேருமே பார்க்கணும், அப்போ தான் பசங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காருங்க. இதில் அருமையான ஒரு களம். அதனால் அவன் எந்த அளவுக்கு போராடி ஜெயிக்கிறான், போராடி உள்ளே போகிறான், ஸோ கடைசியில் ஜெயிக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லும் போது இது உண்மையிலே வந்து அருமையான ஒரு மேட்ரு, கதைக்களம், ஸ்க்ரீன் பிளே பக்கா பண்ணியிருக்காரு சார். சார், இந்த படம் வந்து ஆல்ரெடி டேபிள் ப்ராஃபிட்னு சொன்னாங்க. படத்தை ரிலீஸ்க்கு முன்னாடியே ஒரு ஓடிடி இதுலேயே ஒரு 15 கோடி ரூபா ப்ராஃபிட்ன்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ இந்த படம் கலெக்ஷன் பண்ணுறதை பார்த்தா ஒரு நல்ல கலெக்ஷன் இந்த படம் பண்ணல சார். படம் ஹிட்டு சார். நான் ஏற்கனவே நிறைய சேனல் பேச சொல்லியிருக்கேன், தீபாவளிக்கு பிறகு ஆடியன்ஸு ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே போவான்னு சொல்லியிருக்கேன். இன்னையிலேருந்து உள்ளே போகிறாங்க, செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு 21 இன்னையிலேருந்து உள்ளே போகிறாங்க ஆடியன்ஸ். ஏன்னா இந்த படம் வந்து ஃபேமிலியோடு பார்க்குற அளவுக்கு பண்ணியிருக்காரு சார். எந்த வல்கரேட்டியும் கிடையாது, அசிங்கம் கிடையாது, ஆபாசம் கிடையாது, எல்லாம் உட்காந்து ரசிச்சுட்டு வர்ற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு படத்தில் நம்மையும் உள்ளுக்குள்ளே கொண்டு போயிடுறாரு, அந்த கதைக்குள்ளே கொண்டே உட்கார வச்சுறாருங்க. அதாங்க பெரிய டேலண்ட். அதை ஒவ்வொரு கேரக்டருமே வந்து வாழ்ந்திருக்காங்கன்னு நான் சொல்ல முடியும் நம்ம அதை. ஸோ அதனால் இது குறைகள் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அவ்வளோ ஒரு வந்து அருமையான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு சார். சார், அப்படியே வந்து இந்த பக்கம் வந்தேன்னா வந்து டீசல் படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஒரு கலவையான விமர்சனங்கள் இருக்கு படத்துக்கு. எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த படம் வந்து ரொம்ப நாள் வந்து ஒரு கிடப்பிலே இருந்தது, ஒரு 6 வருஷம் கிட்ட அந்த ரிலீஸ்க்கு கஷ்டப்பட்டாங்க, அதனால வந்து படம் கொஞ்சம் அவுடேட்டடா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. சார், நீங்க படம் பார்த்தீங்க, எப்படி சார் உங்களோட கருத்து? கதை வந்து சார் நிறைய இது மாதிரி பார்த்த கதை, உங்களுக்கு நீங்கள் பார்க்காத ஒரு மெசேஜ் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஓகே. நீங்கள் 6 வருஷத்துக்கு மேலே கிடப்பில் கிடந்த படங்கிறது ஓகே. பட் எனவே எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு கதை நல்ல அம்சமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக போகும். ஸோ இதே சுந்தர்சியும் விஷால் பண்ண படம் மதகத ராஜா 12 வருஷத்துக்கு மேலே கிடப்பில் போட்ட ஒரு படம் சமீபத்தில் ரிலீஸ் ஆகி 60 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி. எஸ். அப்போ இதுக்கு என்ன சொல்லுவீங்க? மக்கள் நீங்கள் கதையை நல்லா சொன்னீங்க அப்படின்னா ரசிக்கிறது ரெடியாக இருக்காங்க. ஸோ டீசல் ஓரளவு வந்து ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது, அதனால் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக அதுக்குள்ளே லைட்டாக ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. பட் ஹரிஷ் கல்யாணுக்கு இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அவர் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கார் ஆக்ஷன் ஹீரோவா அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். அதாவது அதுவும் ஒரு தடவை பார்க்கலாம், ரொம்ப மோசம் கிடையாது. சார், அடுத்த படம் வந்து பிரதீப் ரங்கநாதனோட டூட்.
இந்த படம் வந்து ஏற்கனவே அவரோட 2 படம் ஒரே நாளில் கிளாஷ் ஆகும்னு சொல்லப்பட்டு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. நான் இன்னும் படம் பார்க்கல சார், நீங்கள் படம் பார்த்துட்டீங்க. என்ன மாதிரி ஒரு இது இருக்குது சார்? நான் ஆன்லைனில் படிக்கும்போது நிறைய இந்த படம் ஒரு ஜென்சி கிட்டோட படம், அவங்களுக்கு இந்த படம் போய் சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அவரோட எல்லா படத்துலையுமே அந்த ஒரு லைக் ஒரு க்ரௌட், ஒரு யங் க்ரௌட் புல் ஆகும். இந்த படம் சார் ஜென்சி கிட்ட வந்து கெடுக்கிறதுக்கான ஒரு படம் தான் நான் சொல்லுவேன் சார். இதுக்கு முந்தைய படம் பைசனை பற்றி இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம். நம்ம இளைஞர்களுக்கு எப்படி வரணும், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி தரம் உயரணுங்கிற ஒரு கருத்தை சொன்ன ஒரு படம் பைசன். அப்படியே நேர் ஆப்போசிட் வந்து டியூட்னு ஒரு சிகரெட் இருந்தது முன்னாங்க, தெரியுமா உங்களுக்கு? இருந்தது, இப்போ கிடையாது. அது இந்த இளைஞர்கள் புறம் பிடிச்சிட்டு இருந்த ஒரு பீரியட் அது. பட் இந்த டியூடை பொறுத்த மட்டும் பிரதீப் ரங்கநாதனுக்கு என்னென்னா ஒரு 3 படம் வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் கொடுத்து ஒரு 2K கிட்ஸ் அப்படின்னு பேசப்படும் போது இப்போது அவங்க எல்லாம் மிகப்பெரிய ஒரு ஃபேன் பாயாக வச்சுருக்கார். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, பிரதீப் ரங்கநாதன் இன்னைக்கு ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து அவர் ரொம்ப லைக் பண்ணுற ஒரு கேரக்டர் இருக்கார். பட் ஓகே, நீங்கள் ஒரு ஜாலியாக ஒரு படம் பண்ணுறீங்க, லவ்வபுல்லாக படம் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஓகே. ஒரு சமூக சீர்கேடாக, ஒரு சமூக சீரழிவாக இந்த படத்தை உருவாக்கி இருக்கும்போது இது வந்து 3 பேர் மேலே பெரிய மிஸ்டேக் சொல்லுவேன். ஒன்று ப்ரொடியூசர், பல கோடியை தனி மாதிரி இறக்கிறீங்க, ஒரு மட்டமான ஒரு கதையை எடுத்து நீங்கள் படம் பண்ணுறீங்க. 2வது வந்து ஹீரோ, உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது. நீங்கள் இந்த கேரக்டர் பிரதீப் இல்லாமல் ஒரு புதுமுகம் பண்ணியிருந்தாருன்னா கூட நம்ம ஓகே சொல்லலாம். ஒரு வழி இல்லை, ஒரு என்ட்ரி பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். நீங்கள் 3 படம் ஜெயிச்சவர், நீங்கள் பேசிக் டைரக்டர். நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எந்த அளவுக்கு சமூக சீர்கேடாக ஒரு ஸ்கிரிப்டை நம்ம பண்ணலாமான்னு யோசிக்கணும். பணம் கிடைக்கிறதுக்காக எதையுமே நம்ம பண்ண முடியாது சார். அவரு பண்ணுறாரு. 2வது டைரக்டர், ஒரு ஸ்கிரிப்டை நம்ம கதையை உருவாக்கி இந்த சமூகத்தை ஓரளவு ரொம்ப நீங்கள் பெரிய பொறுத்து அது திருப்பிலாம் போட வேணாம். ஒரு மெசேஜ், இளைஞர்களுக்கு ஒரு மெசேஜ் நீ கொடுக்குற. எல்லா படமும் மெசேஜ் கொடுக்கணும்னு கிடையாதுல்ல சார். ஒரு சில படங்கள் என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கலாம்ல சார். அதுதான் நான் சொன்னேன், டிராகன் என்டர்டைன்மெண்ட் படம் தான். ஸோ லவ் டுடே மெசேஜோட என்டர்டைன்மெண்ட் படம் தான். நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். இளைஞர்களை நீங்கள் தூக்கி கொண்டு போன அவசியமே கிடையாது. இன்றைக்கி எல்லாமே விவரமானவர்கள். நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சமூக சீரழிவான ஒரு கதையை நீங்கள் சொன்னால் எப்படி சார்? ஏற்கனவே நம்மளுடைய சமூகம் வந்து கெட்டு சீரழிஞ்சு போய் கிடக்கு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்குன்னு போட்டு பொண்ணுங்க ஒரு பக்கம் வேஸ்ட்டாக போகுது, பசங்க ஒரு பக்கம் வேஸ்ட்டாக போகிறாங்க. இன்ஸ்டா லவ்ங்கிறாங்க, திடீர்னு பார்த்தா ஊரை விட்டு ஓடி போகிறாங்க, போன வேகத்தில் திரும்பி வந்துடுறாங்க. இந்த மாதிரி சீரியல் நடந்துகிட்டு இருக்கிற பீரியடில் நீங்கள் வந்து சினிமான்றது ஒரு பெரிய ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து மக்களை காட்டுற ஒரு படம் சார். நீங்கள் அதில் வந்து நீங்கள் பெரிய சீர்திருத்தம் சொல்லாட்டினா கூட சீரழிவான விஷயங்கள் சொல்லக்கூடாமல் இருக்கலாம் இல்லையா? நீங்கள் என்ன சொல்ல வர டியூட்டில் உங்களுக்கு மட்டமான ஒரு ஸ்கிரிப்டை எடுத்து பண்ணியிருக்காங்க. படம் ஹிட்டு, வசூல் ரீதியாக போய்கிட்டு இருக்குங்கிறலாம் வேறு விஷயம் சார். பணம் கிடைக்குங்கிறதே நம்ம வந்து எந்த கதையை வேணாலும் இந்த படம் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த நோக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன். ஏன்னா சங்கர் வந்து பாய்ஸ்னு ஒரு படம் பண்ணார், மிகப்பெரிய ஜென்டில்மேன் இந்தியன் இந்த முதல்வன் கொடுத்துட்டு பாய்ஸ்னு ஒரு மட்டமான படத்தை கொடுத்தார். இளைஞர்கள் கெட்டு போகிறதுக்கான வெளியே கொடுத்தார். படம் ஃப்ளாப்பு போகலை. சங்கருக்கு பெரிய கெட்ட பேர் வந்துச்சு. இந்த பெரிய டைரக்டர் எல்லாமே டக்குன்னு ஒரு படத்தை கொடுத்துட்டு போகிறாங்க. இவரு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சுதா அவங்க குங்கராவுடைய அசிஸ்டண்ட் அவங்க எவ்வளோ பெரிய படம் கொடுத்தவர்கள். அவர்கிட்ட நீங்கள் வருவோம் அந்த படம் எப்படி கொடுக்கணும்? நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லா படமே இளைஞர்களுக்காக சமூகத்தை வந்து கொண்டு போகணும் மெசேஜோடு சொல்லணும் அவசியம் இல்லை சார். நீங்கள் இளைஞர்களை கிடைக்காத அளவுக்கு ஒரு கதையை பண்ணலாமே. கதைக்கா பஞ்சம் உங்களுக்கு? இந்த கதையை வந்து இளைஞர்களை பார்த்தான்னா இன்னும் கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒரு படம் தான் இந்த டியூட் படம். நீங்கள் அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு இந்த பைசனை நீங்கள் போய் பாருங்கள். 2ஐயும் நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களே முடிவு பண்ணுவீங்க. சார் இந்த படம் வந்து கலெக்ஷனாகவே வந்து ஆல்ரெடி டேபிள் ப்ராஃபிட்னு சொல்கிறாங்க. இந்த படம் கலெக்ஷனாகவும் நல்லா கலெக்ஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்களே சார். எந்த படம்? டூட் படம். அதுதான் சொல்கிறேன் இல்லையா, பணத்துக்கு எதை வேணாலும் பண்ணலாமான்னு கேட்குறேன். போட்ட காசு எடுத்துட்டாங்க சார், ப்ராஃபிட் தான் சார், அதில் மாற்று கருத்து இல்லை. வாங்கினவங்களுக்கு லாபம், ப்ரொடியூசருக்கு லாபம், ஹீரோவுக்கு பெரிய அமௌண்ட்டு, டைரக்டருக்கு பெரிய அமௌண்ட்டு, அடுத்த படம்லாம் வரும். நீங்கள் இப்படி ஒரு கதை அம்சத்தோடு ஒரு படம் கொடுக்கறது வந்து அது வந்து நியாயமே இல்லைன்னு தான் என்னுடைய பார்வையில் தெரியுது. என்னுடைய பார்வைக்கு மட்டும் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், மற்றொரு பார்வைக்கு அப்படி எனக்கு தெரியாது. நீங்கள் பைசனை ஏன் நம்ம பாராட்டுறோம்? இப்போ எல்லா பேரும் பாராட்டுறாங்க. அது ஏதாவது ஒரு சீன் வல்கராக இருக்கா உங்களுக்கு? எதுவுமே கிடையாது. எல்லா பேரும் கொஞ்சம் பார்க்க வேண்டிய படம். நீங்கள் அப்படியே இந்த டியூடி இது நீங்கள் நல்ல கதையம்சோட ஒரு ஹீரோ பண்ணணும். பிரதீப் ரங்கநாதன் கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு கெட்ட பேர் தான் அதில் கிடைச்சிருக்கே தவிர நல்லா பண்ணியிருக்காரு. கொடுத்த கேரக்டராக பண்ணியிருக்காரு, வேறு விஷயம். ஆனால் ஒரு மெசேஜ் உள்ள படத்தை நீங்கள் பண்ணாமல், உங்களுக்குன்னு இளைஞர்கள் இருக்காங்க, உங்களுக்குன்னு ஃபேன்ஸ் இருக்காங்க, லைக் பண்ணுறாங்க, அவரில் போய் தவறான பதவி நீங்கள் கொண்டு போயிடக்கூடாது. அப்படி தான் இந்த கதை அமைஞ்சிருக்கு. அடுத்த படம் கண்டிப்பாக பிரதீப் வந்து யோசித்து ஒரு நல்ல கதையோட பண்ணணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். லைக் தானே சார் அடுத்து ரிலீஸ் ஆகும்? லைக் தான் அடுத்த ரிலீஸ். அது வந்து புது கண்டென்ட்டுங்க. உங்களுக்கு 2040 இந்தியா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான ஒரு விஷயத்தை தான் வந்து விக்னேஸ்வரன் சொல்ல வர்றார். இன்றைக்கி இருக்கிற நீங்கள் சென்னையை வந்து 2040 எப்படி இருக்கும் அப்படிங்கிற களம், அது ஒரு ஜாலியாக ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும். நீங்கள் அப்போ நீங்கள் ஒரு விஷயங்களையும் சொல்லலாம். அப்போ நீங்கள் வந்து இந்த சமூகம் ரொம்ப சீரழிஞ்சு போச்சு,
இப்படி போகுமா உள்ளே போயிட்டா என்ன பண்ண கூட அந்த கருத்தை நீங்கள் சொல்லலாம். அப்போ யோசிப்பாங்க 24 இப்படி தான் இருக்குமா அப்படின்னு. ஆனால் இது அப்படி கிடையாது. ஸோ அப்படி டோட்டலாக சேஞ்சஸ் சார். இந்த மாதிரி ஒரு படங்கள் கண்டிப்பாக ஒரு ஹீரோ பண்ணவே கூடாது சார். ஒரு ப்ரொடியூசரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரேன் நான். ஒரு நல்ல கதையும் சொல்ல நீங்கள் வந்து படம் பண்ணுங்க சார். இந்த படத்தில் வந்து ஹீரோக்கு எப்படி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தோ அதே பக்கம் மமிதா பைஜு அவங்களோட ஃபஸ்ட்டு தமிழ் படம். அவங்க இந்த எதிர்பார்ப்பெல்லாம் வந்து இது பண்ணிக்கலாம் சார். ஏன்னா அவங்க அடுத்தது இந்த ஜென்சி கிட்ஸோட ஒரு கனவு கண்ணி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்களோட போர்ஷன்ஸு அவங்க பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி சார் பண்ணி நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க சார். ஆனால் பிரேமுலு பார்த்தவங்களுக்கு இந்த படம் சுமாராக தான் தெரியும். நான் பிரேமுலு பார்த்தேன், மலையாளத்தில் சூப்பர் டூப்பர் ஹிட் படம், பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. பட் ஓகே, இதில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, அதில் ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது. பட் என்னன்னா ஒரு என்ட்ரி கொடுக்கும்போதே ஒரு நல்ல கேரக்டருக்குள்ள வந்துருந்தாலும் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. பட் ஆனால் கொடுத்த கேரக்டரை அசால்ட்டாக கொண்டு போயிட்டாங்க. ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறதுனா ஒரு டால் மாதிரி இருக்காங்க. அந்த ஜென்சி கிட்டக்கு வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க, அவங்களுடைய இந்த ட்ரீம்க்கெல்லாம் மாறுவாங்க. பட் மமிதா பைஜு இப்போ நமக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி கிடைச்ச ஒரு சாக்லேட் பேபி கேர்ள்னு தான் சொல்லலாம்.